ரைட் பா. ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. குயிக் ரிவிஷன் கிளாஸஸ்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற லெசன் இஎம்ஐ, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏரியா மேக்ஸ் காரங்கள்ட்ட போய் கேட்டா ஸ்கேலார்னு சொல்லுவாங்க. பிசிக்ஸ் காரங்கள்ட்ட போய் கேட்டா வெக்டார் வெக்டார். ஏரியா வெக்டாரா சார்? எங்களுக்கு தெரியலையே. இதுதான் நீ. உனக்கு முன்னாடி கடவுள் வந்துட்டாரு. கடவுள் வந்து உன்னை பிளஸ் பண்றாரு. இதுதான் ஒரு கைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பிளஸ் பண்ணும் பொழுது உனக்கு பிடிச்ச சாமி, உனக்கு பிடிச்ச கடவுள், இல்லை உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு பிடிச்ச நபர் யாரோ, ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வாழ்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாழ்த்தும் பொழுது நிறைய சினிமாக்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அவங்களோட கரங்கள், அவங்களோட கை வந்து ஒன்னை நோக்கி இருக்கும். முருகன் பாரு, ரைட்டா பார்த்துருக்கல இந்த சினிமாக்கள்ல, இல்லை வீடியோ, ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற கேலண்டர்ல கூட இருக்கும். நம்மள ஏதோ பிளஸ் பண்ற மாதிரி அந்த கை ரைட் ஹேண்ட் இருக்கும். அந்த ரைட் ஹேண்ட்ல இருந்து ஒரு ஒளி வந்து உன்னை நோக்கி படும்ல. அப்போ இந்த கை யாரை பார்க்குது? உன்னை பார்க்குது. அப்போ இந்த பிளேன் யாரை பார்க்குது? உன்னை பார்க்குது. ரைட்டா? இதான் பிளேனு. பிளேனுக்கு பர்பண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணீங்கன்னா, இந்த லைன் தான் நார்மல் லைனு. இந்த லைன் தான் ஏரியாவோட டைரக்ஷன், விச் மீன் ஏரியா வெக்டார். ரைட்டாப்பா? ஸோ ஏரியா ஸ்கேலரா வெக்டாரா? இப்போ நீங்க கத்துக்கிட்டது சார் ஏரியா வெக்டார். அப்படியே பேரலா என் கூட படிச்சுட்டு வந்துருங்க. ரைட்டா? இங்க பாரு, இது ஒரு பிளேன். அப்ப இதோட ஏரியா எங்கடா இருக்கு? இங்க இருக்கு சார் ஏரியா வெக்டார். இது ஒரு பிளேன், ஏரியா வெக்டார். ரைட்டா? இது ஒரு பிளேன், ஏரியா வெக்டார். 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 அப்போ ஏரியான்றது என்னன்னா, பிளேனுக்கு பர்பண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு தான் ஏரியா வெக்டார் குவான்டிட்டி. கத்துக்கிட்டீங்களா? அப்ப ஏரியா ஸ்கேலாரா வெக்டார்னு கிட்ட பதில் என்ன? வெக்டார் சார். ரைட்? இங்க ஃபைனா என்னங்க சார்? இந்த லெசன்ல ஃபையை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். 2 கொஸ்டின் 2 மார்க்கா வந்து போர்ட் பசங்களுக்கு கேட்பாங்க. இங்க ஒரு பிளேன் இருக்கு. இந்த பிளேன்ல இருந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போகுதோ, magnetic field line. So number of magnetic field line passing through an given area. இந்த ஏரியா வழியா எத்தனை லைன் புகுந்து போகுதோ அதுக்கு பேரு தான் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ். இதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போனா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போனா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்ப டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு போர்ட் பசங்களுக்கு கேட்டாங்கன்னா, number of magnetic field lines, number of magnetic field lines passing through and given area. So number of magnetic field line passing through and given area, இதுக்கு பேரு magnetic flux. இதே magnetic field lineக்கு பதிலா electric field line போட்டீங்கன்னா electric flux. ரைட்? இது ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்ல இருக்கிறதுனால ஈக்குவேஷன் எழுதும்போது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் b வெக்டார் டாட் ds வெக்டார் ஈக்குவல் டு b வெக்டார் டாட் ds வெக்டார். ஸோ அங்க எப்படி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல e வெக்டார் டாட் ds வெக்டார் ஈக்குவல் டு q பை எப்சிலான் நாட் சொல்லுவோம்ல, கரெக்டா? அப்ப இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் வேணும்னா phi equal to b vector dot ds vector. உனக்கு பிடிக்கலன்னா dA vector. சர்ஃபேஸ் S ன்னு சொல்லலாம், A ன்னு சொல்லலாம். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ஃப்ளக்ஸ். E vector dot ds vector equal to 1 by times of q by epsilon naught ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு கேட்கும் பொழுது இங்க பாருங்களேன், ஜென்ரலா சரி எனக்கு ஒண்ணுமே புரியல, நல்லா சொல்லி கொடுங்க. ஃப்ளக்ஸ்னாலே B வெக்டாரையும் A வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும்.
ஃப்ளக்ஸ்னாலே பி வெக்டாரையும் ஏ வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ரைட்டா? பி வெக்டார் டாட் ஏ வெக்டார், பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். கரெக்டா? ஓகே. ஜென்ரலா ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா படிங்க. அந்த ஊர்ல ஃப்ளக்ஸா இருந்தா இ வெக்டார் டாட் ஏ வெக்டார், இந்த ஊர்ல ஃப்ளக்ஸா இருந்தா பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். இவ்வளோ பேசுனீங்களே சரி, யூனிட் கற்றுக் கொடுங்க. பிக்கு என்னடா யூனிட்டு? எஃப் பை ஐஎல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா எஃப் ஈக்குவல் டு பிஐஎல்னு நான் ஒரு காலத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ பிக்கு பதிலாக எஃப் பை ஐஎல், ஏக்கு பதிலாக ஏ. யூனிட் போடுங்க. சரி, நியூட்டன் பெர் ஆம்பியர் பெர் மீட்டர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஒரு மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர் ஆம்பியர் பர் -1. அப்போ இங்கே நீங்கள் கற்றுக்க போகிறது யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் கேட்டாங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஆம்பியர் இன்வர்ஸ். இது ஃப்ளக்ஸோட யூனிட்டு. கற்றுக்கிட்டீங்களா சார்? நல்லா சொல்லுங்க சார். வேற ஏதாவது இந்த டெஸ்லா மாதிரி, நியூட்டன் மாதிரி, ஜூல் மாதிரி ஏதாவது ஒரு பேரா சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியுமா? வெபர். யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் தட் இஸ் வாட்? வெபர். வெபர். ரைட்டா? ஸோ இவ்வளோ பேசுனீங்களே, இவன் ஸ்கேலாரா வெக்டாரான்னு சொன்னீங்களா? ஃப்ளக்ஸ் ஸ்கேலார். என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீங்க? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். ரெண்டு வெக்டாரை என்னைக்கு நீங்க டாட் ப்ராடக்ட் பண்றீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு கிடைக்கிறது ஸ்கேலார். ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது ஸ்கேலார். அப்போ ஃப்ளக்ஸ் என்னடா குவான்டிட்டி? ஸ்கேலார்ஸ். ரைட்? கரோலின் குட் ஈவினிங் மேம். ஹேமா குட் ஈவினிங் மேம். மோனிஷ் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட். இப்பதான் ஸ்டார்ட் பண்ண 3 பேர் கத்துக்கிட்டே வாங்க. அப்படி இந்த யூனிட் கண்டிப்பா 2 அல்லது 1 நீட் கொஸ்டின் ஷியரா கேட்பாங்க. போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபாஸ்ட் டிவிஷன் 2 நாள் தான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டே வாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா கற்றுக் கொடுத்துருக்கேன். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஃப்ளக்ஸோட யூனிட்டு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸ்கேலாரா வெக்டாரா கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸ்கேலாருக்கான காரணம் எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கனாலே அது ஸ்கேலார் தான், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கனாலே அது வெக்டார் தான். ஸோ ஃபை ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். சரி, இதெல்லாம் எங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிச்சு. ஃப்ளக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சொல்லி கொடுங்க. இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். நல்லா கற்றுக்கோ. க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதில் இது ஒரு ஸ்மால் ஏரியா. இதுதான் ஸ்மால் ஏரியா. இந்த ஏரியா எங்க பார்க்குது? ஏரியா இந்த பக்கம் பார்க்குது. இதுதான் டிஎஸ் வெக்டார். ஏன் எங்களை கேட்காம டி போட்டீங்க? ஸ்மால் டிஎஸ் வெக்டார், சின்ன ஏரியா. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இந்த பக்கத்துல இருந்து இப்படி போகுது. தீட்டா. உங்களுக்கு தீட்டான்னா யாருன்னு தெரியும். ஆங்கிள் பிட்வீன். ஆங்கிள் பிட்வீன் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய டூ வெக்டார்ஸ். கொஞ்சம் ஓவரா இருக்குன்றியா? வேற வழி இல்லை. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன். அவ்வளவுதான். அந்த டாபிக்ல யாரு 2 பேரு வெக்டாரோ அவங்களோட ஆங்கிள் தான் தீட்டா. அதுக்கு டைரக்டா சொல்லிட்டு போங்களேன். நாங்க சின்ன பசங்களா? தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்ட் டிஏ வெக்டார்னு சொல்லுங்க, இல்லைன்னா டிஎஸ் வெக்டார்னு சொல்லுங்க. இன்னும் அங்க இருக்கக்கூடிய 2 வெக்டார்னு எழுதுறீங்களே. நானும் 1000 முறை சொல்லிட்டேன், தீட்டா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உனக்கு தெரியவே இல்லைனாலும் புரியவே இல்லைனாலும் சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸி. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன். நீங்க படிக்கக்கூடிய டாபிக்ல யாரு 2 பேர் வெக்டாரோ அவங்களுக்கான ஆங்கிள் தான். ரைட்டா? ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் போடுங்க சார். க்ளோஸ் இன்டெக்ரல் ஸ்மால். இங்க பாருங்க, க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட், உனக்கு பிடிச்சா எஸ், பிடிக்கலனா ஏ, ஈக்குவல் டு 5. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஜெனரல் ஈக்குவேஷன் பி வெக்டார் டாட் எஸ் வெக்டார், பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஏவும் எஸ்ஸும் ஒன்று தான். ஏன்னா ஏரியா, எஸ்ன்னா சர்ஃபேஸ். ஸ்மால்ன்றதுனால டிஎஸ். அந்த டோட்டல் போகிறதுக்கு இங்கே இன்டெக்ரல் போட்டிருக்கேன். உனக்கு ஒரு வேளை புரியலன்னா 5 ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் இந்த க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் டிஎஸ். க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் டிஎஸ் இந்நேரம் உனக்கு புரியும் எஸ்.
ஸோ பி வெக்டார் டாட் எஸ் வெக்டார். தெரியுதா? ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணால் உனக்கு என்ன கிடைச்சிரும்? 5 கிடைச்சிரும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். அங்கிருந்து ஒரு சின்ன சம், 2 சம்முக்கு போகிறோம். எப்போ சார் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம், எப்போ சார் ஃப்ளக்ஸ் மினிமம்? இது பிளேன். இந்த பிளேன் ஆகாயத்தை பார்க்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு கீழே இருந்து மேலே போகுது. தீட்டா 0. இது ஒரு பிளேன். ஏரியா வெக்டார் மேலே இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு கீழே போகுது. இங்க தீட்டா 0, இங்க தீட்டா 180. பிகாஸ் ஆப்போசிட். பேரலல் 0, இங்க ஆப்போசிட் 180. ஃப்ளக்ஸுக்கு BA காஸ் தீட்டா. என்ன சார் உளறீங்க? இவ்வளோ நேரம் என்னோ பி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு. எப்ப நீங்க டாட் போட்டீங்களோ அப்பவே அவன் காஸ். எப்ப நீங்க சைன் போட்டாலும் அப்பவே அது கிராஸ். கரெக்டா? அப்ப BA காஸ் தீட்டா, தீட்டா 0, காஸ் 0, எங்க ஊர்லலாம் 1 சார். அப்ப ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் BA. இங்க மைனஸ் BA பிகாஸ் காஸ் 180. உங்க எல்லாருக்கும் தெரியும் -1. அப்போ தெளிவா ஒரு வார்த்தை கத்துக்கோங்க. தீட்டா 0 ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம், தீட்டா 180 ஃப்ளக்ஸ் இருக்கிறதுலே மினிமம். அப்ப எப்பதான் சார் ஃப்ளக்ஸ் 0 ஆகும்? எனக்கு சொல்ல மாட்டீங்களா? இது ஒரு பிளேன். ஏரியா வெக்டர் இங்க இருக்கு. பாவம் அந்த அப்பாவி மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல போகுது. ஆங்கிள் பிட்வீன் them is 90. ஃபையோட ஈக்குவேஷன் BA cos 90, cos 90 0, ஃப்ளக்ஸ் BA. கத்துக்கிட்டீங்களா? ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு BA, BA cos 90, ஃபை ஈக்குவல் டு தப்பு பண்றேன். சாரி 0. cos 90 0 தானே? 0. ரைட்டா? cos 90 0. அப்ப 3 விஷயம் நல்லா கத்துக்கோ. ஃபை 0, ஃபை மேக்ஸிமம், ஃபை மினிமம். எப்ப கேட்டா உங்க பதில் என்ன? 90 இருக்கணும், 0 இருக்கணும், 180 இருக்கணும். இங்க ஒரு வார்த்தை இருக்கும் பர்பெண்டிகுலர், இங்க ஒரு வார்த்தை இருக்கும் பேரலல், இங்க ஒரு வார்த்தை இருக்கும் ஆன்டி பேரலல். வெறும் தீட்டா 0, 180, 90 அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. பர்பெண்டிகுலர், பேரலல், ஆன்டி பேரலல் அந்த மாதிரி இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? இதை வச்சு நான் ஒரு 2 சம் சொல்லி தர போறேன். ரொம்ப கவனமாக கத்துக்கிட்டே வா. இப்போ ஒரு யூனிஃபார்ம் சிலிண்டர், இதான் ஒரு யூனிஃபார்ம் சிலிண்டர். இந்த யூனிஃபார்ம் சிலிண்டர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல பிளேஸ் பண்ணிட்டீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகுது. இங்க பாருங்க ஏரியா வெக்டர். இங்க பாருங்க ஏரியா வெக்டர். ஒருவேளை பிளேன் இங்க இருந்தா ஏரியா வெக்டர். ஒரு பேச்சுக்கு இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர், இது 3ஆம் நம்பர்னு கொடுத்துருவா. 1ல பியும் ஏவும் ஒரே டைரக்ஷன், தீட்டா 0. 2ல பியும் ஏவும் ஆப்போசிட் டைரக்ஷன், தீட்டா 180. 3ல பியும் ஏவும் 90. அப்ப இங்க ஒரு பிளஸ் பிஏ ஒத்துக்கிறீங்களா? தீட்டா 0 பிளஸ் பிஏ மைனஸ் பிஏ 0. அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸ் வேணும்னா பிஏ மைனஸ் பிஏ 0 0. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சார் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க? இது வருஷம் நீட் சம். இது யூனிஃபார்ம் சிலிண்டர் is placed in a uniform magnetic field. ஒரு யூனிஃபார்ம் சிலிண்டரை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணா நெட் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? நெட் ஃப்ளக்ஸ் கண்டிப்பா 0 ஆகும். கரெக்டா? ஸோ ஒரு யூனிஃபார்ம் சிலிண்டரை ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணா நெட் ஃப்ளக்ஸ் 0. சார் புரிஞ்சிருச்சு. அங்கிருந்து இங்க வாங்களேன். இன்னொரு யூனிஃபார்ம் பாடி, ஒரு கியூப். ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரொம்ப அழகான கியூப், இந்த மாதிரி ஒரு கியூப். இந்த கியூபை கொண்டு போயிட்டு ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்றேன். இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஒரு கியூப்னா அப்படியே உங்க ரூமை திரும்பி பாருங்க. கீழே, மேலே, ரைட்ல, லெஃப்ட்ல, ஃப்ரண்ட்ல, பேக்ல 6 வால் இருந்தாதான் அது கியூபு.
இது வால் நம்பர் 1, இது வால் நம்பர் 2, அப் வால் நம்பர் 3, வால் நம்பர் 4, ஃப்ரண்ட், இன்வர்ட்ஸ், பேக், அவுட்வர்ட்ஸ். 1ஆம் நம்பர் வால்ல ஏரியா வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன். 2ஆம் நம்பர் வால்ல ஏரியா வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். இங்க தீட்டா 0. மீதி எல்லா வாலையும் கவனிங்க. 90, 90, 90, 90. அப்போ இங்க மொத்தம் 6 ஃப்ளக்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும். 51, 52, 53, 54, 5, 5, 5, 6. சரி, ஃபர்ஸ்ட் ஒன்ல ஓகே பிஏ, ஏன்னா தீட்டா 0. செகண்ட் ஒன்ல மைனஸ் பிஏ. ஒரு 0, ஒரு 0, ஒரு 0, ஒரு 0. உங்களால இதை உணர முடியுதா? ஏன்னா ஒரு இடத்துல தான் காஸ் 0, இன்னொரு இடத்துல காஸ் 180. மீதி இருக்கிற 4 வால், மீதி இருக்கிற எல்லா வால்லையும் தீட்டா 90. பாருங்க, தேர்ட் பாருங்களேன். தேர்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தான் போகுது, பட் ஏரியா மேல இருக்கு. ஃபோர்த்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தான் போகுது, பட் ஏரியா கீழே இருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல, அதே மாதிரி பேக்ல. ஸோ ஒரு யூனிஃபார்ம் கியூபை கொண்டு போயிட்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணா நெட் ஃப்ளக்ஸ் கண்டிப்பா 0. ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் 0. ரைட்டா? என்ன சார் தெளிவா சொல்ல வரீங்க? என்னன்னோ சொல்லிட்டு இருக்கீங்களே. ஒரு யூனிஃபார்ம் பாடி, அது எதுவா வேணாலும் இருக்கலாம், பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்ம் பாடியை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணா, யூனிஃபார்ம் பாடி இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, நெட் ஃப்ளக்ஸ் 0. அது கியூபா இருக்கலாம், சிலிண்டரா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இந்த ஒரு லைன்ல தான் இந்த 2 கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. கத்துக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுச்சப்ப? ஸோ ஃப்ளக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஃப்ளக்ஸ் ஸ்கேலாரா வெக்டாரா, டைரக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். இவ்வளவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? ஓகே. அடுத்தது இனிமேல் எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்குங்க. டைரக்ஷன் மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இந்த லெசன் நம்ம ஒண்ணுமே இல்லாத பண்ணிடலாம். டைரக்ஷன் பிரமாதமா கத்துத்தரேன். டைம் வந்து எக்ஸாக்டா 6:57. எனக்கு டைரக்ஷன் கற்றுக் கொடுக்கறதுக்கு சரியா ½ வேணும். நிறைய எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். இதுல என்னன்னா, இதுல உங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு பதில் சொல்லணும். பதில் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அப்படியே எப்ப பார்த்தாலும் வாயை மூட்டு உட்காந்துருக்காது. இவ்வளோ ஃப்ரீயா இருக்கிற என்கிட்டே நீ வாயை மூட்டு உட்காந்துருக்க. இன்னும் ஸ்ட்ரிக்டான வாத்தியாரா இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பீங்கல்ல. ஃப்ரீயா பேசு. எனக்கு இது புரியல சார், இந்த டைரக்ஷன் ஏன் வந்தது, எப்படி வந்தது, இதெல்லாம் இன்னைக்கு கத்துக்கணும். நீ வாயை மூட்டு உக்காந்துருந்தனா உன்னால சத்தியமா கத்துக்க முடியாது. நீ கொடுக்கக்கூடிய காசு அப்படியே வேஸ்ட். ரோட்ல போகும்போது பாக்கெட்ல இருந்து தூக்கி கடாச்சிட்டு போயிடு, பட் பிரயோஜனம் இல்லாத போயிடும். ரைட்டா? அதனால இன்னைக்கு மேக்சிமம் நல்ல பதிலா சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. தெரியல, தப்பா சொல்ற, எனக்கு சந்தோஷம். நீ வாயை திறந்தாலே எனக்கு சந்தோஷம் தான். நீ தப்பா சொல்ற, ரைட்டா சொல்றலாம் எனக்கு விஷயமே இல்லை. ரைட்டா? ஓகே, ஒரே நிமிஷம் பை. யாருக்காவது கெமிஸ்ட்ரி பர்சனல் டவுட் வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க பை. ஒரு எக்ஸலண்ட் டீச்சர். இப்போதான் ஒரு 11th பேட்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, எனக்கு ஏதாவது ஒரு யூனிட் 2 யூனிட் மட்டும் வேணும், 1-to-1 கூட எடுப்பாங்களா அப்படின்னா அந்த பெர் ஹாருக்கு மட்டும் நம்ம பே பண்ணிக்கலாம். உனக்கு தேவைப்பட்டால், எதுவுமே கம்பல்ஷன் இல்லை. நான் எல்லா யூனிட்டும் படிச்சிட்டேன் சார், எனக்கு இன்னும் ஒரு 2-3 யூனிட் மட்டும் தெரில, சும்மா ஒரு 4-5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், அந்த மாதிரி இருந்தாலும் கேட்டுக்கோங்க. நான் டீச்சர் அரேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா ஃபிசிக்ஸ் ஸ்கோர் நல்லா வந்து கெமிஸ்ட்ரி ஸ்கோர் சரியாக வரல, பயோ ஸ்கோர் நல்லா வரலன்னா கஷ்டமாக போயிடும். அதையுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரே நிமிஷம். ஹரி கிளாஸ்ல இருக்கேன்பா. ஏன்பா நேற்று நைட்டே போயிட்டு வந்துட்டேன்பா. இல்லைப்பா இல்லை, நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்டோட வெட்டிங், அதை போயிட்டு நானும் ஜவஹரும் அப்படியே போகணும் நான் யோசித்தேன். நீ சரி கூப்பிடணுமேன்ட்டு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது கூட இப்படி தலையை கட்டுனேன். சரி போயிட்டு வந்துடு. இன்னைக்கு ஷாப் க்ளோஸ் பண்ண நாளைக்கு. உனக்கு ரைட் பை, சந்தோஷமா இருக்கு. கூப்பிடுங்க பாருங்க. ரைட், சாரி. என்ன எங்கே விட்டோம்? அதனால் குடும்பமான வரைக்கும் இந்த டைரக்ஷனில் கொஞ்சம் பதில் சொல்ல முயற்சி பண்ணுறீங்க. ரைட்டா? சரிப்பா.
ஓகே. டைரக்ஷன் கத்துக்க போறோம். இஎம்ஐ. சார் இவ்ளோ நேரம் நீங்க ஃப்ளக்ஸ மட்டும் தான் பேசுனீங்க. இஎம்ஐன்னா என்னன்னே சொல்லலையே. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். வாட் இஸ் இஎம்ஐ அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. போர்ட் பிள்ளைங்க டிஃபைன் இஎம்ஐ. மற்றவங்களுக்கு இது தேவையில்ல. ஸோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் சார். எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ இஎம்ஐ இன்டியூஸ் ஆகும். ஸோ எந்த இடத்துல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனாலும் அங்கே ஒரு இஎம்எஃப். இஎம்எஃப்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்களேன். ஏன் இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் உருவாகணும்? அது உருவாகுனா நமக்கு என்ன நன்மை? இங்கே பாருங்களேன். இது ஒரு கண்டக்டர். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் உருவானா இந்த எலக்ட்ரானை இந்த பக்கமா அது தள்ளிவிடும். ஃபோர்ஸ் தள்ளிவிடுமா. எலக்ட்ரான் இந்த பக்கம் போனா கரண்ட் அதுக்கு அகைன்ஸ்டா வரும். ரைட்டா? நீங்க தூங்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, உங்களோட வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் ஃபாரடே. அவர் தான் இந்த பிரின்சிபலை சூப்பரா கண்டுபிடிச்சார். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறத வச்சு தான் கரண்ட் வருது. கரண்ட் வர்றதுனால தான் இன்னைக்கு நீ ரொம்ப சொகுசாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ரைட்டா? கரண்ட் எப்படி எப்படிலாம் எடுக்கிறாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். நீங்க சின்ன பசங்க கிடையாது. நெய்வேலி என்எல்சி லிக்னைட் கார்பரேஷன். அங்க என்ன நடக்குது? கோலை பர்ன் பண்றாங்க. கோலை பர்ன் பண்ணும்பொழுது அங்க வாட்டர் ஃபுல்லா பாயில் ஆகுது. அங்கேருந்து ஸ்டீம் வருது. டர்பைன்ல போயிட்டு பட்டு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. கரண்ட் வருது. தென் விண்மில். அந்த விண்டால அந்த விண்மில் சுத்திக்கிட்டே இருக்கு. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. கரண்ட் வருது. ஹைட்ரோ பவர் பிளான்ட். தண்ணி மேட்ல இருந்து பள்ளத்துக்கு போகும் பொழுது டர்பைன் ரொட்டேட் ஆகுது. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அப்படியே அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம் வாங்க. அட்டாமிக் ஃபிஷனால எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. வாட்டர் பாயில் ஆகுது. ஸ்டீம் வருது. அதனால டர்பைன் ரொட்டேட் ஆகுது. இஎம்எஃப் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. நீ எப்படி வேணாலும் மின்சாரத்தை தயாரிச்சுக்கோ. ஆனா அங்க ஃபாரடே இல்லாம இருக்க மாட்டார். எந்த வழியில நீ கரண்ட்டை தயாரிச்சாலும் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் கண்டிப்பா இன்டியூஸ் ஆகும். இதுதான் ஃபாரடே லா. அப்போ உங்ககிட்ட கேட்குறேன், டிஃபைன் இஎம்ஐ. டிஃபைன் இஎம்ஐ கேட்டா ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட். போர்ட் பிள்ளைங்க டிஃபைன் இஎம்ஐன்னு கேட்டா தேர் இஸ் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அசோசியேட்டட் வித் காயில். ஒரு காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா அதே காயில்ல இஎம்எஃப் வரும். இதுதான் இஎம்ஐ. இஎம்ஐ தெரியுதாப்பா? இது சார் மைக் மியூட் பண்ணிருக்கீங்க சார். எங்க இருந்து விட்டேன்? லாஸ்டா நீங்க எங்க கேட்டீங்க? சார் இந்த சர்க்யூட் பேஜ் வரையாம தான் சொல்லுங்க சார். சார். ரைட். ரொம்ப சாரி. நான் ஒரு ஃப்ரெண்ட் கால் பண்ணாரு. ஸோ அதனால அப்படி விட்டுச்சு. ஸோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இது மேக்னெட்டிக். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுன்றது இஎம்ஐ, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரைட்டா? ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். வென் மேக்னெட் இஸ் அட் ரெஸ்ட். அப்போ இந்த மேக்னெட் ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது
ஃபீல்ட் லைனு உள்ளேயும் போகாது, வெளியிலயும் வராது. பொறுமையா புரிஞ்சுக்கோ. மேக்னெட் ரெஸ்ட்ல இருக்கு. கவனமா கவனி. மேக்னெட் ரெஸ்ட்ல இருக்கு. மேக்னெட் ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது ஃபீல்ட் லைன் உள்ளேயும் போகாது, வெளியிலயும் வராது. அப்படியே தானே இருக்கும். ஃபீல்ட் லைன் உள்ளேயும் போகாது, வெளியிலயும் வராது. ரைட்டா? ஸோ அதனால ஃப்ளக்ஸ் 0. ஃப்ளக்ஸ் 0. ஸோ ஃப்ளக்ஸ் ஏன் சார் 0? ஒரு நிமிஷம். when magnet is at rest, அப்போ சேஞ்சே ஆகாது. ஃப்ளக்ஸ் வந்து கண்டிப்பா 0ன்னு ஆயிடும். ஃப்ளக்ஸ் 0ன்னா இதுல இருந்து இஎம்எஃப் வராது, 0. அப்ப டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கேல்வனாமீட்டர் இங்க பாருங்க அப்படியே இருக்குமே தவிர ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ என்ன ஆகாது, டிஃப்ளெக்ட் ஆகாது. கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. when magnet is at rest, flux 0. இப்போ இன்னொரு காயில் எடுத்துக்கிறோம். இன்னொரு காயில்ல ஒரு கேல்வனாமீட்டர் போட்டுக்கிறேன். இப்படி இருக்கட்டும். இங்க இருந்து ஒரு பார் மேக்னெட், சவுத் போல் நார்த் போல். ஒரே நிமிஷம், கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஆட்ட பேசுறேன் சார். குட் ஈவினிங் சார். இல்ல சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அனிஷ் குட் ஈவினிங் பே. அர்ஜுன் குட் ஈவினிங் பே. பிரணவ் மாதவ் குட் ஈவினிங் பே. ரைட் பே. ரைட் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க வரும்போது ஜாயின் பண்ணிட்டோம், இல்லைனா இஷ்யூஸ் இல்லை, விட்டுடலாம் நம்ம. அவங்க 4 பேருக்கு சொல்றது தான், கத்துக்கிறது நல்லா கத்துக்கோங்க. தேங்க்யூ பே. சார் நான் ஒரு கிளாஸ் முடியும் போது ஜாயின் பண்ணிக்கிறேன். பை சார். சார் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம் சார். அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் சார்கிட்ட கேட்டுங்கடா. தேங்க்யூ சார். ரைட் பே. ஸோ சவுத் போல் நார்த் போல், இங்கேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அதாவது பார் மேக்னெட்டை நம்ம க்ளோஸாக இந்த பக்கம் நகர்த்துறோம். க்ளோஸாக நகர்த்தும் பொழுது நிறைய லைன்ஸ் இது வழியா புகுந்து போகுது. ஸோ நிறைய லைன் அது வழியா புகுந்து போகுதா? அப்ப கண்டிப்பா என்ன ஆகுது? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. கிட்ட நகர்த்த என்ன ஆகும்? நிறைய லைன் அந்த ஏரியா வழியா புகுந்து போகும். நிறைய லைன் அந்த ஏரியா வழியா புகுந்து போனா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா கண்டிப்பா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் எப்படி இருக்கும்னா, இந்த இஎம்எஃப் எப்படி இருக்கும்னா, யாரு உள்ள வராங்களோ அவங்கள அப்போஸ் பண்ணும். டைரக்ஷன் பாருங்க, மேக்னெட் எந்த பக்கம் வருதோ அதை அப்போஸ் பண்ற மாதிரி கரண்டோட டைரக்ஷன் இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? இப்ப பார் மேக்னெட் உள்ள வருது, டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கேல்வனாமீட்டர் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா கத்துக்கணும். ஆப்போசிட்ல தான் எப்பவுமே இருக்கும்னு கத்துக்கணும். ரைட்டா? அடுத்தது இங்க வாங்க. பாருங்களேன், இங்க இன்னொரு பார் மேக்னெட், சவுத் நார்த். டைரக்ஷன் இந்த பக்கம் வெளில போகுது. ஸோ வெளியில போகுது அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். மேக்னெட் வெளில போனா டிஃப்ளெக்ஷன் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். கத்துக்க முடியுதா உனக்கு? ஸோ அப்போ ரெஸ்ட்ல இருந்தது, கேல்வனாமீட்டரோட டிஃப்ளெக்ஷன் 0. ரைட் சைடில் வரும்பொழுது டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட், லெஃப்ட் சைடில் போகும்போது டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஃப்ளக்ஸ் எந்த பக்கம் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். பை தான் லென்ஸ் லா. கேர்ஃபுல்லா படிங்க. ஃப்ளக்ஸ் எந்த பக்கம் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இதெல்லாம் பின்னாடி நீங்க சூப்பரா படிக்க போறீங்க. ரைட்டா? ஸோ அடுத்தது மொத்தம் 3 லா நம்ம பேச போறோம். ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் இஎம்ஐ. நேற்று கூட படிச்சோம் பாருங்க, ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் இஎம்ஐ. அதுல ஃபர்ஸ்ட் லா என்ன சார் சொல்லுது? கேர்ஃபுல்லா படிங்க. போர்ட் பிள்ளைங்க, உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின். ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா, ஃபாரடே செகண்ட் லா, லென்ஸ் லா, இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரே கொஸ்டின் கேட்பேன். அதே மாதிரி போர்ட் பிள்ளைங்க ஒரு 3 மாடல் பேப்பர் வச்சிருக்கேன் நான். கேவியில் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் ஒரு ஃபுல் போர்ட் பேப்பர், ப்ரீ போர்ட் பேப்பர்
உனக்கு வேணும்னா அந்த பேப்பரை வாங்கி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ கொஷின் தெரியுது, எவ்வளோ கொஷின் எழுத முடியுது, அந்த மாதிரி. என்கிட்ட போர்டு ஒரு பொண்ணு படிக்கிறாங்க, அவங்களுக்காக கேட்டிருந்தோம். ரைட்டா? அதனால தேவைப்பட்டா அது என்ன பண்ற வாங்கி பார்க்குறீங்க. ரைட்டா? வாங்கி எழுதி பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ சார் ஃபாரடே ஃபர்ஸ்ட்ல என்னங்க சார் சொல்லுது? ஃபாரடே ஃபர்ஸ்ட் லாவும் இஎம்ஐ ஒன்று தான். ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட். எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். there is change in flux associated with the coil, EMF is induced. ஒன்றும் இல்லை பே, இஎம்ஐயோட டெஃபினேஷன் படிச்சிங்கல்ல, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுன்னு படிச்சிங்களே. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், அதான் இஎம்ஐ. அந்த இஎம்ஐ தான் ஃபர்ஸ்ட் லா. இப்போ ஃபாரடேவோட ஃபர்ஸ்ட் லா எப்படி சார் எழுதுறது? உங்கள் போர்டில் நீங்கள் எழுதும் பொழுது இங்கே பாருங்க, there is change in flux எங்க associated with the coil, EMF is induced. இதுதான் இஎம்ஐயோட டெஃபினிஷனும், இதுதான் ஃபாரடேவோட ஃபர்ஸ்ட் லாவோட டெஃபினிஷனும் இதுதான். அப்போ ஃப்ளக்ஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இது ஃபாரடேவோட ஃபர்ஸ்ட் லா. ரைட்டாப்பா? அடுத்தது ஃபாரடேவோட செகண்ட் லா போயிடுமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமாக தெரியாம. எதுவும் தெரியலன்னா கேட்டுக்கோங்க. ஃபாரடே செகண்ட் லா. எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். எவ்வளோ ஃப்ளக்ஸ் இப்போ 100 ரூபாய்க்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா 100 ரூபாய்க்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். 500 ரூபாய்க்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா 500 ரூபாய்க்கு இன்டியூஸ் ஆகும். ரைட்டா? அப்போ என்ன தெரியுமா அர்த்தம் ஃபாரடேயோட செகண்ட் லா? E is proportional to d∅ by dt. E is proportional to d∅ by dt. ஃப்ளக்ஸ் எந்த பக்கம் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுனா அது வந்து லென்ஸ். எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்னு சொன்னது தான் ஃபாரடேவோட செகண்ட் லா. சார் டிஃபைன் ஃபாரடே செகண்ட் லா என்ன கேட்பாங்க? நான் சொல்றது அப்படியே எழுதிறீங்களா பே? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். மேக்னிடியூட்னா என்ன பே? அமௌண்ட். is directly proportional to rate of change of flux. So magnitude of induced EMF is directly proportional to rate of change of flux. இது அப்படியே நீங்க அங்க போய் எழுதணும். எவ்வளோ ஃப்ளக்ஸ் இங்க பாருங்க, d∅ by dt. 100 ரூபாய்க்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா 100 ரூபாய்க்கு EMF இன்டியூஸ் ஆகும். The magnitude of induced EMF is directly proportional to rate of change of flux. கரெக்ட் தானே? இப்போ நான் உங்ககிட்ட எவ்வளோ காசு தரணும் அந்த காசுக்கு தானே நீ செலவு பண்ண முடியும். அதை விட ₹1 அதிகமாக பண்ண முடியும். கரெக்ட் தானே? நான் உன்கிட்ட ₹100 கொடுத்துருந்தா நான் செலவுக்கு வச்சுக்கிறேன்னா மேக்ஸிமம் நீ என்ன பண்ண முடியும்? ₹100 தான் செலவு பண்ண முடியும். அதை விட அதிகமாக பண்ணவே முடியாது. கம்மின்றது வேற. அப்போ magnitude of induced EMF is directly proportional to rate of change of flux. ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது? இஎம்ஐ சொல்லுது. ஃபாரடேயோட செகண்ட் லா என்ன சொல்லுது? எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சரி, கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது தான் லென்ஸ் லா. இங்கே தான் சிக்கலே இருக்கு. இந்த லெசனோட பசங்க பயப்படுறது இந்த ஒரு இடம் தான், டைரக்ஷன்ல தான் பிரச்சனை. சார் லென்ஸ் லா என்ன சார் சொல்லுது? எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா ஃபாரடே செகண்ட் லா. ஃப்ளக்ஸ் எந்த பக்கமா சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். லென்ஸ் லா. சார் புரியுது. ஃப்ளக்ஸ் ரைட் சைடில் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் லெஃப்ட் சைடில் வரும். ஃப்ளக்ஸ் லெஃப்ட்ல சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் ரைட்ல வரும்.
இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஆஃப் d∅/dt. அப்ப எந்த அளவுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா ஃபாரடேயோட செகண்ட் லா, அகைன்ஸ்டா வந்தா லென்ஸ் லா. இந்த மூணுத்தையும் எப்படி படிப்புன்னு தெரியாது, ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். ரைட்டா? அதே மாதிரி இப்ப சொல்ல போற விஷயம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். லென்ஸ் லா, இட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது படிங்க ஒழுங்கா. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதையுமே ஒரு டைம் நீட் பிசிக்ஸ்லயும் உங்க போர்ட் பிசிக்ஸ்லயும் தாராளமா கேட்பாங்க. அதே மாதிரி கிர்ச்சாஃப் லாஸ், கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், செகண்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எப்பவுமே இதை கற்றுக் கொடுக்கும்போது நான் மூணுத்தையுமே கற்றுக் கொடுத்துருவேன். முதல்ல ஒழுங்கா படிங்க. கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், கிர்ச்சாஃபோட செகண்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஃபாரடேஸ் லென்ஸ் லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ரைட் பை. இங்க இருந்து தான் இப்போ டைரக்ஷன் நம்ம கற்றுக்க போறோம். பை இப்போதான் நீங்க பதில் சொல்ல ரெடி ஆக வேண்டிய நேரம் இது. கவனமா கவனிங்களேன். எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொன்னாலும் ஓகே தான், கரண்ட்னு சொன்னாலும் ஓகே தான். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஆர் இன்டியூஸ்ட் கரண்ட் is along the direction of existing magnetic field. சரி, சரியா புரியல. முதல்ல இந்த லைனை மட்டும் படிங்க. ஒரு இடத்துல ஃப்ளக்ஸ் குறைஞ்சதுன்னா இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன், அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு அலாங். 10 டைமாவது ஒழுங்கா படி. ஃப்ளக்ஸ் குறைஞ்சதுன்னா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, along the direction of existing magnetic field. கத்துக்கிட்டீங்களா? அதே ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது? ரைட். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ், டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் ஆர் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் is opposite to the direction of magnetic field, அதான் existing magnetic field. இப்போதைக்கு இந்த 2 லைன் மட்டும் உனக்கு தெரிஞ்சா போதும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் தோப்பா எடுத்து சொல்ல போறேன். நீ ஏன்னா கேட்டா சொல்லணும். உனக்கு ஒரு 30 செகண்ட் டைம் தரேன், படிங்க. டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் எப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல இருக்கும்? ஃப்ளக்ஸ் குறைஞ்சதுன்னா. அதே ஃப்ளக்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா ஆப்போசிட்ல இருக்கும். படிச்சிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு 6-7 எக்ஸாம்பிள் போடுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மட்டும் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா இந்த லெசன் நம்ம முடிச்சிடலாம். நாளைக்கு ஒரே கிளாஸ்ல முடிச்சு கொடுத்துறேன். இங்கே பேர் கவனமாக கவனிங்களேன். இந்த மாதிரி இன்ட்டு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு த பிளேன், அதாவது இந்த ஸ்க்ரீனுக்கு உள்ளார போகுது. இது ஒரு A4 ஷீட்டு. இந்த A4 ஷீட்டில் ஒரு பென்சிலால் ஒரு ஹோல் போட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த பென்சிலால ஹோல் போடுற டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ரைட்டா? கவனமாக கவனிங்க. ஒரு காயில் வந்து உள்ள என்டர் ஆகுது, அப்படியே போகுது, அப்படியே வெளியில வருது. இது பிளேஸ் 1, இது பிளேஸ் 2. கத்துக்கிட்டீங்களா? எப்பவுமே இன்ட்டு போட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன் அர்த்தம். இன்ட்டு போட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன் அர்த்தம். டாட் போட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அர்த்தம். ரைட்டா? ஒரு கொஷின் நான் சொல்லித்தரேன். செகண்ட் தேர்ட்ல நீங்க தான் சொல்லணும். கொஞ்சம் கவனமா கவனிங்க. இப்போ எப்பவுமே என்ன பண்றதுன்னா, இது ஒரு காயில். இந்த காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ளார போகுது. ஃபைக்கு என்ன ஃபார்முலா? பி டாட் ஏ. இந்த ஏரியா அப்படியே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார போனா இங்க ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. கொஸ்டின் 2 பாருங்க. இந்த ஏரியா ஆஃப் த காயில்
மேக்னெட்டிக் ஃபீல்டை விட்டுட்டு வெளியில போகுது, அப்ப ஃப்ளக்ஸ் குறையுது. யாராவது சொல்ல முடியுமா? ஃப்ளக்ஸ் அதிகமானா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அல்லாங்க ஆப்போசிட்டா? பதில் சொல்லு. ஆப்போசிட். ஆப்போசிட்னா இது Opposite. கிளாக் வைஸ் அப்படின்னா ரைட் பா. கிளாக் வைஸ் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் ஆன்டி கிளாக். ஆன்டி கிளாக் வைஸ்னா இதோ பாத்தீங்களா, இவ்வளவுதான் ஆன்சர். அப்படியே டிக் பண்றீங்க, 4 மார்க் வாங்குறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, அவ்வளவுதான். அப்ப பிளேஸ் 1ல டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப ஃப்ளக்ஸ் அதிகமாகுது, அதனால ஆப்போசிட். அதனால டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஆப்ஷன்ல ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும், அப்படியே டிக் பண்ண வேண்டியதான். செம்ம ஜாலியா இருக்கும். ஏன் வந்து இந்த பசங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா கத்துக்கிறது கிடையாது. கத்துக்கிட்டாதானே இது ஈஸியா இருக்கும். எதுவுமே பண்ணக்கூடாது, ஆனா மார்க் சார் சொல்டா. சார் இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? எந்த இடம் உனக்கு வேணும்? என்ன புரியலன்னு சொல்லு. சார் ஃப்ளக்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அது மட்டும்? ஃப்ளக்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது? ரைட், பிரமாதமா கேட்ட. அப்படி நீயே பதில் சொல்லு. மைக் ஆன்லயே வை. இது என்னது பாது? சார் எக்ஸ் மாதிரி போட்டோம்னா கிளாக் வைஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். கிளாக் வைஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ ஃப்ளக்ஸ் எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறேன்? வெளியில இருக்கு. ஃப்ளக்ஸ் எவ்வளவா இருக்கும்? 0. அவ்வளவுதான். சூப்பரா யோசிச்சு. ஃப்ளக்ஸ் 0. சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கும் சம்பந்தமே இல்லை, ஃப்ளக்ஸ் 0. இந்த காயில் அப்படியே உள்ள வருதுடா, உள்ள வருது உள்ள வருது. உள்ள வர 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 இந்த ஏரியா மேக்னெட்டிக் ஃபீல்டோட லிங்க் ஆகுதா பாருங்க. எஸ் சார். அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட லிங்க் ஆகக்கூடிய ஏரியா அதிகமாகுது, அதனால ஃப்ளக்ஸ் அதிகமாகும். ஃப்ளக்ஸ் அதிகமானா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் ஆப்போசிட் டு த பியா அலாங் பியா? ஆப்போசிட் சார். ஆப்போசிட்ன்றதுனால இந்த பியோட டைரக்ஷன் கிளாக் வைஸா? எஸ் சார். ஆப்போசிட்னா ஆன்டி கிளாக் வைஸா? ஓகே சார். ரைட். அப்படி இதுக்கு நீ பதில் சொல்லு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க அப்படியே தெரிஞ்சுக்கலாம். நீ தரவா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த டாபிக் நம்ம எட்ட போவேணாம். இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் பசங்க கஷ்டப்படுறது டைரக்ஷன். நானும் 7 வருஷம் பார்த்துட்டேன், இது எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. டைரக்ஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த லெசன்ல இருந்து வரக்கு ஒரு 2 கொஸ்டின் அது உனக்கு தான். ரைட், பதில் சொல்லுங்க. இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்போ சஞ்சய் இங்க பாரு, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட லிங்க் ஆகி இருக்கக்கூடிய இந்த ஏரியா வெளியில போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னு நினைக்கிறேன்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட லிங்க் ஆகி இருக்கக்கூடிய ஏரியா வெளியில போகுதுன்னா ஃப்ளக்ஸ் குறையுது சார். ஃப்ளக்ஸ் குறையுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் அலாங்க ஆப்போசிட்டா? அலாங். இங்க டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன்? எக்ஸ் சார். கிளாக் வைஸ். கரெக்டா? எஸ் சார். அலாங்னா சேம் கிளாக் வைஸா? ஓகே சார். அவ்வளவுதான். இப்போ எல்லாருக்கும் ஓரளவு 50% புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இல்ல சார் எனக்கு இன்னும் புரியல, 0ல தான் இருக்கும் அப்படின்னா ஜாலியா விட்டுரு, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்களேன், இந்த மாதிரி டாட் போட்டீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வேர்ட்ஸ்னு அர்த்தம். இன்னும் ரொம்ப நல்லா சொன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. முதல்ல இந்த லெசன்ல வர எல்லா சம்லையும் நீங்க கவனிக்க வேண்டியது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் முடிவு பண்ணிக்கோ. லெஃப்ட்ல இருந்து ஒரு காயில் உள்ள வருது, இந்த காயில் வந்து இங்க உள்ள வருது, இங்க உள்ள வருது, இது பிளேஸ் 1. இங்க வந்த காயில் இப்படி வெளில போயிடுது, ரைட்டா? இது பிளேஸ் 2. யாராவது பதில் சொல்லுங்க. ஃப்ளக்ஸ் 1ல என்ன நடக்குது? டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்டோட டைரக்ஷன், இது அத்தனை நீ தான் சொல்லணும். சொல்லுங்க பார்க்க. ஃப்ளக்ஸ் 1ல பிளேஸ் 1ல ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ். ஆகுது. இன்க்ரீஸ். இன்க்ரீசஸ். எல்லாருமே நல்லா சொன்னீங்க. அதனால ஆன்டி கிளாக் வைஸ். ஏய், டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் கிளாக் வைஸ். ஏன் கிளாக் வைஸ்? சார் என்ன பி ஆன்டி கிளாக் வைஸ்? பி ஆன்டி கிளாக் வைஸ் ஓகே. நான் கேட்டது ஏன் இங்க கிளாக் வைஸ்? இன்க்ரீஸ் ஆகுது சார், அதனால ஆப்போசிட் ஆகுது, டைரக்ஷன். அதனால ஆப்போசிட். ஆமா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்க்ரீஸ் ஆகுது, அதனால ஆப்போசிட்ல இன்டியூஸ்ட் கரண்ட் வரும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னா இது வந்து கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் டைரக்ஷன். ரைட், சூப்பரா சொல்லிட்டீங்க. அப்படிங்க சொல்லுங்க. டிக்ரீஸ் ஆகுது ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, அதனால
Along, Feel sir. அலாங். ஓகே பா. அலாங்ன்றதுனால ஜெயஸ்ரீகா anti-clockwise. கரெக்டு தானே? ஆன்டி கிளாக் வைஸ். ரைட் பா. கற்றுக்க முடியுதா உங்களால்? ஓகே, அடுத்தது இந்த கொஷின் பாரு. கொஞ்சம் யோசிங்க, நல்லா யோசிங்க. பா, ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் ஐ கரண்ட் போயிட்டு இருக்கு. நான் ஒரு புள்ளி வைக்கிறேன். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டா டாட்டா. ரைட் ஹேண்டோட தம்ப் ரூல் யூஸ் பண்ணு. இங்க உங்க தம்ப் இருக்கணும். இந்த இடத்துல சார் டாட்டா. பாயிண்ட் எங்க? பாயிண்ட் ஒர்க் பேர் பாயிண்ட் பி சார் இன்டூ. இன்ட்டு. சூப்பராக சொன்னீங்க, இன்ட்டு. இப்போ இங்க நான் ஒரு காயில் வச்சிருக்கேன், இங்க ஒரு காயில் வச்சிருக்கேன். பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே பேசின கொஸ்டின் இது. கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸ்ரீனிவாசன், ஜெயசிகா, பா மைக் ஆஃப் பண்ணுங்க. தேவையான தப்பு பண்ணுங்க. ஓகே பா. ஒரே நிமிஷம். ரைட்டா? இங்க டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டூ. இப்போ இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2 π ஏ. பியும் ஐயும் என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ல. இப்பதான் படிச்சோம் phi equal to BA. நீங்க இதெல்லாம் யோசிக்கணும். So phi is proportional to B, proportional to I. உங்களால உணர முடியுதா? இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் பிக்கும் ஐக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த லெசன்ல phi equal to BA. ரைட். இப்போ உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர்ல என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க? சமீபத்தில் கேட்ட ஒரு கேள்வி பார். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது, அதனால இந்த காயில்ல ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க, டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இந்த காயில்ல கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஒரு முடிவுக்கு வா. Anti-clockwise. ஏன் ஆன்டி கிளாக் வைஸ்? Sir, ஏன்னா flux increase ஆகுது. இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன டைரக்ஷன்? Clockwise. அவ்வளவுதான், கிளாக் வைஸ். புரியுதா உங்களுக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டிங்க கிளாக் வைஸ். தங்கங்களா, நான் திரும்ப திரும்ப சொல்றது, இந்த கொஷின் வரும்பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு போகணும். டேய், இந்த ஊர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ்டா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் நீங்க உள்ள போகணும். அப்போ ஃப்ளக்ஸ் அதிகமாகுது, அதனால ஆப்போசிட்ன்றதுனால ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கத்துக்கிட்டீங்களா? சூப்பரா இல்ல? ரைட் பை. ஸோ ரைட் ஹேண்டோட தம்ப் ரூல் படி 4 ஃபிங்கர்ஸ் இப்படி உள்ள போகும். அப்ப டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு. ரைட்டா? இப்போ இதே கொஷினை இன்னும் கொஞ்சம் மாத்திர உங்களால யோசிக்க முடியுமா? நீங்க நல்லாவே யோசிப்பீங்க, எனக்கு தெரியும். இங்க பாரு சார், அந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க சார். ரைட் பா. அதுக்கு பதிலாக இதை ரிப்பீட் பண்றேன். இது உனக்கு புரியுதுன்னு பாரு. தட்ஸ் அப்படி மைக் ஆன் லை. இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சொல்லு. இன்டா டாட்டா? டாட். டாட். ஏன் அவுட் போர்ட்ஸ்னு உனக்கு தெரியுது. இங்க ஒரு காயில் இருக்குமா? நான் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்றேன், அதனால என்ன நடக்குது? ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ். ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ்னு டைரக்டா நீ எப்படி சொல்லுவ? மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னு சொன்னா தானே ஃப்ளக்ஸுக்கு உன்னால போக முடியும். எஸ் சார். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது? இன்க்ரீசஸ். ரைட். மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகிறதுனால ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீசஸ். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டா அலாங்கா? ஆப்போசிட். ஆப்போசிட். இது வரைக்கும் உனக்கு கிளியர் தானே? இங்கே வா. எஸ் சார். மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ். ஏன்னா டாட் போட்டிருக்கோம். ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்க்கு ஆப்போசிட் யார் அவன்? கிளாக் வைஸ். அப்ப கிளாக் வைஸ் புரிஞ்சிச்சா? டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் கிளாக் வைஸ். ரைட்டுப்பா. ஸோ அந்த பக்கத்தில் என்ன பண்ண, இந்த பக்கத்தில் என்ன பண்ணுன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு கொஷின் ரொம்ப ஈஸியா ஆன்சரே கிடைக்காம தேடிட்டு இருந்தேன். அப்புறம் நான் தான் கொஞ்சம் முட்டாள் மாதிரி யோசிச்சிட்டேன். உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது, நீங்க எப்பவுமே அப்படித்தானே யோசிப்பீங்கன்ட்டு. இருந்தாலும் நீ சொல்றதுனால எனக்கு அந்த கவலை இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒண்ணுதான் நம்ப இல்ல. ரைட். இது நிஜமாலுமே ஆரம்ப காலத்துல நீயாவது பரவாயில்ல, சொல்லி கொடுத்தா கத்துக்கிற. மக்கு பிளாஸ்திரி மாதிரி டவுட் கேட்கறவங்களுக்கே என் மேல அவ்வளோ கோவம் வந்து 10 முறை கற்றுக் கொடுப்பாங்க, எனக்கு புரியாது. ஆனா ஏன்னா அவங்க இங்கிலீஷ்ல கற்றுக் கொடுப்பாங்க. நமக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போயிடுவாங்க, எவனுக்கு புரியும்? தமிழ்ல சொன்னாலே புரியாது.
சரி, அதனால தான் அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்து யாருமே இனிமேல் சொல்லியே தரவானடா சாமி நினச்சிக்கின்னு தமிழ் மீடியம் புக்கையும் இங்கிலீஷ் மீடியம் புக்கையும் பக்கத்தில் வச்சுக்கின்னு ஒரு ஒரு லைனாக மீனிங் பார்த்து அந்த டேரக்ஷன் கற்றுக்க வேண்டியதாயிடுச்சு. பட் இப்போ பிரச்சனை இல்லை, எந்த கொஷின் கொடுத்தாலும் டேரக்ஷன் அப்படி கொஷினை ரீட் பண்ணும்போதே நம்ம சொல்லிடலாம். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் நிறைய நேரம் இந்த சம்மோட ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்களாம் அப்படி பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு இதான் ஆன்சர் அப்படி டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ரைட்டா? இதுக்கு ஷார்ட் இருக்கு, சிம்பிள் இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஊரை ஏமாத்துற கதை அது. அதில் நீ எவ்வளோ ட்ரெயின்டாக இருக்கியோ நீ அவ்வளோ சூப்பராக பதில் சொல்லுவ. நீ ட்ரெயின்டாக இல்லை அப்படின்னா தடுமாறுவ. அவ்வளோதான் விஷயம். இப்போ கரண்ட்டு கான்ஸ்டன்ட். இங்கே நல்லா கவனி, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும் இல்லை, இனிஷியலாக காயில் இங்கே இருக்கு. யாராவது சொல்லுங்க, இந்த 1ஆம் நம்பர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்டா டாட்டா? இன்டு. சூப்பரா சொன்னேன், இன்டு. நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இந்த காயில அப்படியே வெளியில நகர்த்திக்கிட்டு போறேன். யாரா சொல்ல முடியுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருந்து காயில வெளியில நகர்த்ததுனால ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகும். சூப்பரா சொல்லிட்டீங்க. ஃப்ளக்ஸ் குறையுது. எல்லாருமே நல்லா சொன்னீங்க. ஃப்ளக்ஸ் குறையுது. ஃப்ளக்ஸ் குறைஞ்சா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் அலாங்கா ஆப்போசிட்டா? அலாங்கிறதுனால காயில்ல கிளாக் வைஸா? கிளாக்வைஸ். அவ்வளவுதான். தெரியுதா? ஒரே கொஸ்டின் தான், ரெண்டு விதமா போட்டிருக்கோம். கரண்ட் கான்ஸ்டன்ட். கரண்ட் கான்ஸ்டன்ட்னா அப்ப பி கான்ஸ்டன்ட், ஃபை கான்ஸ்டன்ட். அப்ப வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப காயில் தான் நகர்த்தி ஆகணும். அப்ப காயில் நகர்த்தி ஆகுதுன்னா ஃப்ளக்ஸ் குறையுது. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட விட்டு தூரமா போகுது. சார் சொல்லுமா. அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் முன்னாடி உள்ள சம்ஸ்ல கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுல சார்? ஆமா, கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுமா. இந்த கேஸ்ல கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே அப்படி போனா என்ன ஆகும் சார்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போனா இப்போ நீ என்ன சொல்ற, ரெண்டு விஷயம் பேசுற. கரண்ட்டும் அதிகமாகுது. கரண்ட் அதிகமானா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாகுமா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமானா ஃப்ளக்ஸ் அதிகமாகுமா? எஸ். எப்ப அந்த காயில் அதே இடத்துல நின்னா. கரெக்டா? இப்ப நீ சொல்ற மாதிரி கரண்ட்டும் அதிகமாகுது, ஏரியா வந்து விலகி போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து விலகி தூரமா போகுதா? இந்த மாதிரி ஒரு சம்ம கிரியேட் பண்ணவே முடியாது. என்ன காரணம் தெரியுமா? எங்களால கரெக்டா ஃப்ளக்ஸ் அதிகமாகுதா கம்மியாகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க டேட்டா கிடையாது. டேட்டா கிடையாதுன்னா எவ்வளவு ஏரியா போகுது, எவ்வளவு தள்ளி போகுது, எவ்வளவு பக்கத்துல இருக்கு, எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லைல்ல. இப்ப இதை வச்சு என்ன சொல்லுவ நீ? இப்ப கரண்ட் அதிகமாகுதுன்றதுனால ஃப்ளக்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்லுவியா, ஏரியா வெளில போகுதுன்றதுனால ஃப்ளக்ஸ் குறையுதுன்னு சொல்லுவியா? என்ன முடிவுக்கு வருவ நீ? தெரியல சார், அதான் கேட்டேன். ரைட் பை. ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन. அந்த ரஜினி அது பேர் என்ன, உடனே படத்துக்கு போயிருங்க, அதானே உங்க வாய்ஸ் புரிஞ்சு போச்சு எனக்கு. இல்ல பா, ஏதோ ஐயோ அட ரோபோவை நடிச்சிருப்பாரு ரஜினி. படத்து பேர் சொல்லுங்க. அடே இது படிக்கிறதுக்கு தான் நம்ம லாய்க்கு இல்லைன்னா இது கூட லாய்க்கு இல்லையா? நம்ம சொல்லு பாக்கும் என்ன பண்ணுது? 2.0 எந்திரன்ல அந்த குயிஸ் கொஷின் கேட்பாங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த கொஷின்ல பதில் சொல்லும்போது இப்படித்தான் ஏதாவது இடத்து முடக்கா கேட்கும்போது ஏதோ ஒரு பதில் வரும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது உடனே சினிமாவுக்கு போக வேண்டியதான். எங்கேயும் தியேட்டர் போய் பார்க்குற பழக்கம் இல்லை. வீட்லேயே பேர் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, அப்புறம் ஹாட் ஸ்டாரு, அது என்னென்ன ஆப்லாம் இருக்கோ எல்லா கருமத்தையும் ஏற்றி வச்சு மாதம் 1500 தெண்டமாக போக வேண்டியதாக இருக்குது. சரி, தெண்டமாக போகுதுன்றதுக்காக கண்ட படத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் ஏதாவது ஒரு நிகழ்வு இந்த மாதிரி வருது, கிளாஸில் வரும்பொழுது அது ஞாபகத்துக்கு வருது, உடனே நான் சினிமா வச்சு சொல்லும்போது உனக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிது. எனக்கும் அந்த பழக்கமாகவே மாறி போச்சு 2-3 வருஷமாகவே. ரைட் பை. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் கேட்க மாட்டேன். லாஸ்ட் கொஷின் பை. இந்த கொஷின் பார்த்துட்டு நீங்கள் கிளம்பலாம். ஸோ அவ்வளோதான், 50% ஆஃப் லெசன் முடிஞ்சுது. நாளைக்கு லெசனை முடிச்சு கொடுத்துறேன் நான். இது ஒரு காயில். யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு அன்பு பரிசு காத்திருக்கிறது. என்ன சார் அன்பு பரிசுன்னு கேட்குறியா? முடி சொல்கிறேன். பை. இங்கே டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ் இந்த காயில் ஃபுல்லாகவே. இங்கே ஒரு ஸ்லைடிங் கண்டக்டர் வச்சுருக்கேன். ஸ்லைடிங் கண்டக்டர்னா என்னங்க சார்? ஸ்லைடிங் கண்டக்டர்னா நகர்த்தக்கூடிய கண்டக்டர். இந்த பக்கம் நகர்த்துறேன். அப்போ பதில் சொல்லுங்க. இங்கே ஏரியா என்ன ஆகுது, இங்கே ஏரியா என்ன ஆகுது? இந்த கண்டக்டரை ரைட் சைடில் நகர்த்துறதுனால 1ல ஏரியா என்ன ஆகுது, 2ல ஏரியா என்ன ஆகுது? பதில் சொல்லு. 1ல இன்க்ரீஸ் ஆகும், 2ல டிக்ரீஸ் ஆகும். சூப்பர். ஏரியா அதிகமானா ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா φ = BA, ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. இங்கே ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? கம்மியாகுது. அவ்வளோதான், குறையுது. ஃப்ளக்ஸ் அதிகமானா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் ஆப்போசிட். ஆப்போசிட்ன்றதால கிளாக்கா ஆன்டி கிளாக் வைஸா?
ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ ஏற்கனவே இருக்கிறது கிளாக் வைஸ். அப்ப இங்க வந்து கரெக்டா கவனி. ஏன்னா இவங்க யாருமே பொய் சொல்லல. அப்படியே கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா ஒபே ஆகும். இப்ப காயில் 1ல டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அப்படியே காயில் 2 வாங்க. ஏரியா குறையுது, ஃப்ளக்ஸ் குறையுது. அதனால சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன்றதுனால கிளாக் வைஸ். கிளாக் வைஸ். இப்பதான் நீங்க ஜாக்கிரதையா கவனிக்கணும். சார் காயில் 1ல ஆன்டி கிளாக் வைஸ், காயில் 2ல கிளாக் வைஸ். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இப்படியே போயிட்டு திரும்ப I1 ஆவும் I2 ஆவும் அவங்கவுங்க வீட்டுக்கு பிரிஞ்சு போயிடும். கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட்ல ஒபே ஆயிடுச்சு பாருங்க. உள்ள போற கரண்ட் தான் வெளில வரும். கரெக்ட் தானே? இப்போ காயில் 1ல ஆன்டி கிளாக் வைஸ் வந்து இங்க வெயிட் பண்ணுது. காயில் 2ல கிளாக் வைஸ் வந்து இங்க வெயிட் பண்ணுது. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து I1 பிளஸ் I2 போயிடுது. திரும்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு I1 ஆவும் I2 ஆவும் திரும்ப போயிடுது. கத்துக்கிட்டீங்களா? ஸோ ஒரே வார்த்தை தான். ஃப்ளக்ஸ் அதிகமான டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் ஆப்போசிட். ஃப்ளக்ஸ் குறைஞ்சதுன்னா அலாம். ரைட்டா? சரி பை. ஸோ இதோட இருக்கட்டும். டைரக்ஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. இன்னைக்கு போய் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். பழைய லெசனை ரிவைஸ் பண்ண, பழைய லெசன்ல இருக்கிற சம்ம போட்டு பாரு. ஒரு half an hour ஸ்பெண்ட் பண்ணி இப்போ சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ. நாளைக்கு 1.5 hour கிளாஸ்ல இந்த லெசனை நான் முடிச்சிடுறேன். இன்னும் ஒண்ணுமே இல்லை. செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ காட் கிஃப்ட் என்னன்னா இந்த லெசன்ல பின்னாடி இருக்கிற மோஷனல் இஎம்எஃப், பீரியாடிக் இஎம்எஃப், அதான் சொல்றேன், நீங்க ஏதோ புண்ணியம் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. வெறும் ஸ்டாட்டிக் மட்டும்தான், செல்ஃப் மியூச்சுவல் மட்டும்தான். அதுக்கு நாளைக்கு ஒரு 3/4 மணி நேரமே போதும் முடிச்சு கொடுத்துறேன். ஸோ அதனால தான் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பொறுமையாக போனது. முதல்ல டைரக்ஷன் மட்டும் ஒழுங்காக கற்றுக்கோங்க. அந்த டைரக்ஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு வர கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக